ஸோ எல்லாருக்கும் ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம டெட் ரைஸ் தான் விளையாட போகிறோம். நான் வந்து போன ஷார்ட் வீடியோவில் கேட்டிருப்பேன் என்ன கிளாஸ் வந்து நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை கமெண்ட்டில். அதனால் நானே ஒரு முடிவு எடுத்துருக்கேன். விச் இஸ் வேர்வூல்ஃப் தான் நான் வாங்க போகிறேன். எனக்கு வேர்வூல்ஃப் தான் பிடிச்ச கிளாஸ் அதே மாதிரி இல்லாமல். ஸோ வேர்வூல்ஃப் எடுத்துட்டேன், பை பண்ணிட்டேன். ஓகே, வேர்வூல்ஃப் நான் வாங்கிட்டேன். மிச்சம் என்கிட்ட 19 பால்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணலையா நான்? ஒரே நிமிஷம். ஓகே, எப்படி ஸ்டைலாக இருக்கா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்வூல்ஃப் கிளாஸ் வச்சு நம்ம இப்போ வந்து இதுதான் பண்ண போகிறோம். கில் 200 ஜாம்பி தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம கில் 200 ஜாம்பி தான் இன்றைக்கி சேலஞ்சாக தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஷார்ட் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் செக்அப் பண்ணி பாருங்கள். ஓகே, 1 கொடுத்தாச்சு. நம்மளுக்கு உள்ளே போன உடனே காசு கிடைக்கும். ஆமாம், எஸ். பேசாமல் ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம ஒன்று வாங்க போகிறோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஜென்ரல் போகலான்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு காசு கொடுப்பாங்க, அதனால இப்போ இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே, பேசாமல் இது வாங்கிக்கலாமா? இல்லை, ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து போய் ஒரு ரைஃபிள் தான் வாங்க போகிறோம். ஒரே ஒரு ரைஃபிள் மட்டும் வாங்கிக்கலாம். ஒரு ரைஃபிள் பை பண்ணியாச்சு. ஒரு 3 புல்லட் வாங்கிக்கலாம். 1 2 3 4 வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே போகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு பேண்டேஜ் வேணும். பேண்டேஜ் தான் வந்து இதில் வேணும் இப்போது. ஸோ வந்து அதனால் பேண்டேஜ் 1 2 3 4 பேண்டேஜ் வாங்கியாச்சு. இது வரைக்கும் நான் இவ்வளோ பை பண்ணதே இல்லை கைஸ். ஒரு ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாங்கியாச்சு. உள்ளே போனோடனே நம்மளுக்கு வந்துடும். நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு வெறும் இது மட்டும் வாங்கினா போதும், கோல் மட்டும் வாங்கினா போதும். கோல் இல்லைனா ஸ்டார்டிங்லேயே ஏதாவது மைனிங், அந்த மைன் பண்ணுற ஒரு மைனர் இருந்ததுன்னா நல்லது கைஸ். ஓகே, உள்ளே போயாச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே, உள்ளே போயாச்சு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ். பேக்ரவுண்டில் ஏதாவது வந்து சத்தம் கேட்டதுன்னா மன்னிச்சிக்கோங்க கைஸ். இனிமேல் தான் வந்து மைக்கெல்லாம் வாங்கணும். ஓகே, இப்போ நம்ம ஷாப் பண்ணது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். எவ்வளோ வாங்கிட்டோம் பாருங்க கைஸ். பிக்கப் 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 பிக்கப்பு. நெக்ஸ்ட்டு கலெக்டு 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 கலெக்ட். ஓகே, இப்போ இந்த ரைஃபிள் நம்ம எடுத்துக்கலாம். இதில் போயிட்டு ரைஃபிள் ஏன்னா இங்கேயே வச்சிட்டிங்க. ரைஃபிள் எடுத்து இங்கே வச்சுப்போம் கைஸ். பேண்டேஜ் ஓகே கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். பேண்டேஜ் ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு பாரை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளால் ஃப்ளைங் கிளிச் வந்து பண்ண முடியாது. ஒய் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்வூல்ஃப் வச்சுருக்கோம். நம்ம ஒரு வாட்டி சுட்டாலே அது டை ஆகிடும். இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் தான் வாங்க போகிறோம். ஓகே, ஒரு 3 கோல் வேணும். நம்ம அடுத்தடுத்து செக் போஸ்ட்டுக்கு போக மொத்தம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட், இப்போ நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட் செக் போஸ்ட் போனோன்னா 3 கோல் வேணும். அப்படியே ஃபஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போக அதுக்கும் வந்து 3 கோல் தான் வேணும். எல்லாத்துக்குமே வந்து 3 கோல் தான் வேணும். மிச்சம் 10 ரூபா இருக்குது கைஸ். ஐயோ, நான் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் கைஸ். மைனிங், அந்த மைன் பண்ணுறது வாங்கணும்னு நினச்சேன். பட் இதுக்கு இது எவ்வளோன்னு தெரில. ஓகே, 30 ரூபாயா? சரி ஓகே கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்கு நம்ம வந்து வெல்ட் அடிக்கணும் இந்த நியூஸ் பேப்பரை. இதை நம்ம வந்து 2 நம்ம எடுத்தால் போதும். மிச்சம் அந்த ஒன்று வந்து வேணாம்.
அதுக்கு இந்த ரெண்டு போயிட்டு நம்ம எங்கே வெல்டு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுலாம் அப்படியே இதை இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளை எனிமீஸ் எதாவது ஒரு வேர்ல்ஃபா இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஜாம்பியாக துரத்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படியே பூண்டு போகலாம். ஒரு நிமிஷம் கைஸ். அன்வெல்டு ட்ராகு இது கொஞ்சம் நம்ம மட்டும் போகிற மாதிரி வைக்கணும் கைஸ். ஓகே வெல்டு. ஓகே இதில் வந்து வந்துட முடியுது. ஸோ வந்து இந்த மாதிரி வச்சோன்னா வந்து எனிமீஸ் எல்லாம் இதிலே மாட்டிப்பாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 கோல் இருக்குது. இதை அப்படியே போட்டுடலாம். ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே கைஸ் போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம ட்ரெயின் எடுத்து மூவ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டார்கெட்டே வந்து நம்ம வில்லேஜில் போய் தான் லூட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி வந்து எல்லோரும் கேட்கலாம், இந்த மாதிரி நைட்டு தானடா பவரு, காலையில் பவர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்கும். காலையிலையும் வேர்வுக்கு பவர் இருக்கும் கைஸ். நம்ம அந்த மைன் பண்ணுற ஒன்று இருக்கும்ல கைஸ், பிக்காக்ஸு, அது நம்ம இந்த கோல்டெல்லாம் மைன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ இங்கே நான் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருந்தா வந்து கவுபாய்ஸ் வந்து சுட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. நியூஸ் பேப்பர் வச்சாலும் கவுபாய் சுடுவாங்க. ஏன்னா அந்த போன ஒரு 2 அப்டேட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்னதுன்னா நியூஸ் பேப்பரில் சுட்டால் வந்து இதுவாகாதுன்ட்டு. ஓகே இங்கே லூட் பண்ணலாமா? இல்லை வேணாம், நம்ம இதுக்கே போயிட்டு இது பண்ணிடுவோம், வில்லேஜுக்கே போயிடுவோம். ஓகே வில்லேஜ் வந்த உடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு வந்து இந்த இதுக்கு இந்த 200 ஜாம்பிஸ்க்கு வந்து பார்ட்னர் யாராக வந்து கூப்பிட்டு வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை பிரதர்ஸ் யாராக கூப்பிட்டு வரலாம். நான் சிங்கிள் பிளேயராக போகிறேன். எப்படின்னு தெரில எனக்கு. நான் சிங்கிள் பிளேயராக போகிறதுனால நம்மளை அடிப்பாங்களான்னு தெரியல. இதுவே டபுள் பிளேயராக போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 200 பீப்புள்ஸ் கூடன்னு அப்படி இல்லை கைஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து 2 பேராக போனீங்கன்னா இப்போது உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு 100 பேருக்கு வந்துட்டாங்க, நீங்கள் ஒரு 100 பேருக்கு வந்துட்டீங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா கூட ஒரு 200 பேர் கணக்கு தான். ஸோ வந்து உங்களுக்கு இது தான் வந்துடும் அந்த இது. ஓகே நான் பேசுறதுக்குள்ளே இது வந்துடுச்சு. நான் சொன்னது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 பண்ணிட்டீங்க, உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு லாபம் தான். அந்த இது வந்துடும். ஓகே கரெக்டாக நைட் ஆயிடுச்சு கைஸ். ஏன்டா ஓடி வரீங்க? அண்ணன் இங்கே தான் இருப்பேன், பயப்படாதீங்கடா, அண்ணன் இங்கே தான் இருப்பேன். இந்த வில்லேஜில் இருக்க ஒருத்தனை கூட விடாமல் சுட்டு தள்ள தான் போகிறேன். எதுக்கு இப்பயே எல்லாரும் பயப்படுறீங்க? தம்பி என்ன பண்ணுறீங்க? ஓ 2 பேரா 3 பேரா கைஸ்? 3 பேர் கைஸ். 2 பேர் தான். யாராக இருந்தீங்கன்னா வாங்கடா டேய் வாங்கடா டேய், சீக்கிரம் வாங்கடா. ஓகே சுட்டாச்சு. டேய் இருங்கடா நைட்ரா, கண்ணு தெரியலடா. இதுக்கு தான் கைஸ் இந்த வேர்வுல்ஃப் கிளாஸில் வந்து நைட் ஆனால் லைட்டாக கண்ணு தெரியாது கைஸ், ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு 30 ரூபா ஒரு இது கொடுத்து 30 பான்ஸ் இல்லை 30 ரூபா ஐயோ சாரி கைஸ் வாய் குழந்தை கைஸ். ஒரு மைனர் ஹேட் இருந்தால் போதும் கைஸ். உங்கள் பார்ட்னர் யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வேர்வுல்ஃபரா ப்ளீஸ்ரா மைனர் ஹேட் தாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்ட்னர் தந்துட்டாங்கன்னா அப்படியே மைனர் கிளாஸ் ப்ளஸ் வேர்வுல்ஃப் கிளாஸ் சீனாக இருக்கும் கைஸ். சீனா எங்கடா இருக்கீங்க? இங்கே வாங்கடா டேய். அரே பையா, எங்கே பையா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. யாரா இருக்கீங்களா? ஓகே சுடு. ரவுண்டு பண்ணிட்டாங்க கைஸ். ஐயா என்னடா இது? இங்கே வந்து சுடுறான். சுடு இது வந்து சுடு. வராங்க பார்த்தீங்களா? இப்போ வராங்க. நைட்டில் வந்து அவங்களுக்கு என்ன, இந்த ஜாம்பிஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நைட்டே வந்து நம்மளுக்கு வந்து ஜாம்பி நைட்டாக தான் வரும். சுட்டு மேலே ஏறிக்கலாம். ஐயோ பேண்டேஜ் வரை இல்லை கைஸ். நிமிஷம் கைஸ். ஓகே பேண்டேஜ் எடுத்து ஹீல் பண்ணிப்போம். நல்ல வேலை கைஸ் பார்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய பேரை சுட்டுட்டோம். அதனால நம்ம காலையிலே போயிட்டு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவனுங்க மட்டும் முடிச்சிடலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு.
நம்ம எத்தனை பேர் போட்டிருப்போம் இது வரைக்கும்? கொஞ்சம் நிறைய பேர் போட்டிருப்போம்ல கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக இருந்து கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அங்கே ஒரு 13 14 15 16 பேர் தானா? என்னடா சொல்கிறீங்க? இருங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் போடுவோம் கைஸ். நைட் ஆனால் ஒரே ஒரு புல்லட் தான் கைஸ் வாங்குறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 2 புல்லட் வாங்குறாங்க. ஓகே இந்த ஸ்னேக் ஆயில் ஸ்னேக் ஆயில் எடுக்கிறதுக்குள்ளே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் குச்சிக்கலாம் கைஸ். பான்ஸ் இருக்குது கைஸ். என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா பான்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரூப் ஸ்பீக்ஸா அதான் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து யாரா ஜாம்பிஸ் கூட்டமாக வந்துட்டாங்கன்னா இதை போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து லாபம் தான். ஓகே இந்த ஹாலி வாட்டர் எடுத்து இந்த ரைஃபிளுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். எங்கடா அந்த பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பானே, உள்ளே தான் இருப்பான் போல். அவனை உள்ளே போட்டு உள்ளே எடுத்து நம்மளுக்கு இந்த வாட்டி நிறைய பான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். பேங்க் வச்சுருக்கோனே எங்கடா இருக்கீங்க கைஸ்? இங்கே இல்லை கைஸ் பேங்க்கரு. அந்த பேங்க்கு தாத்தா இங்கே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருப்பானோ. கண்டுபிடிச்சேன். ஏடா இங்கே ஒரு இன்னொருத்தன் இருக்கான். இன்னும் நான் பார்க்கலையே. ஓகே அவனையும் போட்டாச்சு. இது அப்படியே ட்ராக் பண்ணி 53565 53565 53565 53565 53565 53565 போட்டாச்சு கைஸ். எல்லா பான்ஸும் எனக்கே. ஓகே 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 எடுத்தாச்சு கைஸ். பான்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. 4 பாயிண்ட்ஸ் இருக்குது கட்சி பான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே இதெல்லாம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டில் விட்டுக்கலாம். ஓகே கரெக்டாக 10 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம ட்ரெயின் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். வேறு எவனா இருக்கீங்களாடா? ஷெரீஃபில் எதாவது நம்மளுக்கு நல்ல பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெரீஃபில் வாய்ப்பு இருக்குது கைஸ். ஷெரீஃபே என்ன வச்சுருக்க? உள்ள ஒரு பிஸ்டல் இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் விற்றுடலாம். ஒரு பிஸ்டலு, ஒரு ரைஃபிள், ஆமோ இருக்குது கைஸ். ஓகே இது வந்து என்னது? ஷார்ட் கனாமாவா? ஓகே ஷார்ட் கன். ஓகே இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இதில் எங்கேயா எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே காய்ஸ் பிரேக்க போடுறா. அச்சோ பாவமாக ஒரு இது செத்துச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே கவுபாய் கேங் வந்து செத்து கிடக்குறானுங்க. பாவமாக இது செத்து போச்சு கைஸ். சரி இதை அப்படியே எடுத்துக்கோ. எடுக்க முடியாதா? இருங்க கைஸ் நான் இதை விட்டுட்டு வரேன். இதை விற்று எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? கைஸ் அங்கே பாவமாக பார்த்தீங்கன்னா ஒரு இது செத்து போயிடுச்சு கைஸ். ஹார்ஸ் ரொம்ப ஸோ சேடு கைஸ். ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் அன்ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டு 50 ரூபா, சில்வரு 25 ரூபா, ஒரு 50 கோல்டு, ஒரு 25 ரூபா, மறுபடியும் ஒரு கோல்டு, மறுபடியும் ஒரு கோல்டு, மறுபடியும் ஒரு சில்வரு. ஓகே இது இப்போ அது என்ன க்ரூஸ் பிக்ஸா? ஆமாம் இது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால நம்ம இதை வித்துற வேணாம். இது வந்து ஜாம்பி கூட்டத்தில் போயிட்டு நம்ம இதை போட்டால் நம்மளுக்கு தான் லாபம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கவுபாயை வந்து நம்ம இப்போ விற்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்ரா. நல்ல வேளாடா நீங்கள் இங்கே வந்து சேர்த்தீங்கடா. ஓகே இவனுங்களை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டோரில் என்னடா இருக்குது? அந்த மைனிங் இது இருக்கா? இல்லை கைஸ் அதுக்கு பதிலாக இது தான் இருக்குது. லெஃப்ட் ஆமை வாங்கிக்கலாம். இது லெஃப்டாக ரைட்டாக தெரியலையே.
ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இது ஒன்று வாங்கியாச்சு. நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது வெயிட் பண்ணு. ஆமாம், இது ரைட் ஆமோ, இதுதான் லெஃப்ட் ஆமோன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்கியாச்சு. எக்யூப் பண்ணியாச்சு. ஓகே, 2 சைடு இது போட்டாச்சு. இப்போ பாடி ஆர்மர் வாங்கிக்கலாம். இது எவ்வளோடா சொல்வீங்க கைஸ்? நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்கியாச்சு கைஸ். 35 ரூபா தான் கைஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கே. என்னப்பா வேம்பயர் மூட போட்டு விட்டாங்க கைஸ். ஏய் தேங்க்யூடா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, போங்கடா டேய். ஓகே, இப்போ வந்து எங்கடா அந்த ஷெரீஃபு? இங்கே போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ண கௌபாயை அப்படியே வந்து விற்றுக்கலாம். 35. ஓகே, லாஸ்ட் ஒன் இது. இப்போ நம்ம இந்த காசுக்கு என்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னலாம் இருக்குது. ஓகே, பேண்டேஜ் இருக்குது. இருங்க, நம்ம அந்த டவுனில் ஒரு இது எடுத்தோம்ல, இந்த ரிவால்வர், அதை நம்ம இங்கே செல் பண்ணிடலாம். ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, செல் பண்ணிடலாம் நம்மளுக்கு வேணாம் இது. ஓகே, இப்போ வந்து ஒரு பேண்டேஜ் இருக்குது. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கே. என்ன வாங்கலாம் எக்ஸ்ட்ராவா? நம்ம இப்போ கோல் தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். கோல் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம். கோல், கன்னுக்கு ரைஃபிளுக்கு ஆம்பு மட்டும் வாங்கிக்கலாம். ஜப்பா போடு. இப்போது அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போக 3 கோல் வேணும். 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு வந்து 3 எடுத்துக்கலாம். 3வது கோல். ஓகே, எடுத்தாச்சு. ஐ திங்க் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வில்லேஜ் வந்து பெருசாக, நெக்ஸ்ட் டவுன் பெருசாக தான் வரும்னு நினைக்கிறேன். இதை நம்ம முதல்ல போயிட்டு இதில் போட்டு வந்துடலாம். டை உள்ளே போடா. ஓகே, 1, 2, 3. ஏய், நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் இங்கே வந்துடுங்க? 1 இருங்க, 2, 3 போடுறா. போட்டாச்சு. இப்போது வந்து அந்த இவங்களை போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம், அந்த வேம்பயர்ஸை. ஒரு வேம்பயர் எடுத்தாச்சு. எத்தனை வேம்பயர் நீங்கள் போட்டிருக்கீங்க? இருங்க கைஸ், நம்ம முதல்ல போய் செல் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஹார்ஸ் வந்து வேணும். நம்ம எங்கேயா லாங் டிஸ்டன்ஸு, ஸ்டெர்லிங் ஏரியா அந்த மாதிரி நம்ம எங்கேயா போனோன்னா வந்து நம்மளுக்கு ஹார்ஸ் தேவை முக்கியமாக. ஸோ வந்து நம்ம அந்த ஹார்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் எடுத்தாச்சு. கன்னுக்கு புல்லட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூலும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நேராக நெக்ஸ்ட்டு டவுன் தான் போக போகிறோம். ஸோ எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. என்னடா பக்கா? பக்கு மட்டும் சொல்லிடுறீங்க. ஓகே, போயாச்சு. ஓகே, பத்திரமா நல்லபடியாக கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் வந்துருச்சு. டவுன் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே லூட் பண்ணிட வேண்டியதான். கைஸ், பக்கத்துலேயே பார்த்தீங்களா? அடடடடடே, வாட் அ காம்பினேஷன் ப்ரோ. அப்படியே கீழே இறங்கி அப்படியே உங்களை டமால் சுடு. டமால் போட்டாச்சு கைஸ். டேய், அங்கே என்னடா பண்ணுறீங்க? இங்கே ஒருத்தன் இருக்கேன், இங்கே வாங்கடா. கைஸ், ஃப்ரீ ஃபயரில் எனிமி உங்களுக்கு வந்து இப்போது இவங்களெல்லாம் சுட பயமாக இருந்ததுன்னு வைங்களேன், என்ன தெரியுமா பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் இவங்கள வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் வந்து எப்படி ஒரு உங்களோட எனிமியை கொல்லுவீங்களோ அதே அந்த நினப்பில் வச்சுட்டு இவங்களை கொல்லுங்க. இட்ஸ் மேக்ஸ் இது பெட்டர். ஓகே, நீ ஏன்டா நான் என்ன பண்ண? ஆமாம், நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே சார் போகிற? ஐயோ காய்ஸ், ஐயா என்னது இது கைஸ்? இங்கே பாருங்க காய்ஸ், எனக்கு சுட தெரியாத ஒன்று மட்டும்னா அதுதான். இது யாரா கடிச்சிது? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட அந்த க்ரூஸ் பிக்ஸா? ஆமாம், அது இருக்குது. பட் நம்ம அது இப்போ யூஸ் பண்ண வேணாம். 1, 2 ஆளுக்கு 2 புல்லட் கொடுத்துட்டேன்டா.
சந்தோஷமாக வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும் கைஸ். அங்கே ஒரு ஓனை இருக்குது, அப்படியே சுடு. ஓகே, இங்கே ஒருத்தன் இருக்கானா கைஸ்? இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே, இப்போ அப்படியே இந்த பேங்க்கில் இருக்கணும். ஒருத்தனை சுட்டாச்சு. யாராவது இருக்கீங்களாடா? முன்னாடி சொல்லிட்டு வாங்க. பேங்க் ஏதோ இருக்கானா? இருங்கடா. த்ரோ த்ரோ த்ரோ. ஸ்னேக் ஆயில் குடி, ஸ்னேக் ஆயில் குடி, ஸ்னேக் ஆயில் குடிடா, ஸ்னேக் ஆயில் குடிடா, குடிடா, ட்ரிங்க்டா. கைஸ் என்ன கைஸ் இது? ஐயா டி என்னடா? ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 3 ஏதோ ஒன்று இருக்குது. நான் கூட செத்துருவோன்னு நினச்சேன், பட் நம்ம சாவலை கைஸ். ரைஃபிள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் பேண்டேஜ் ஸ்னேக் ஆயில். டே இருறா, இவன் ஒருத்தன் ரூஸ் பையன் முதுகில் வந்து மூடா இது சொரிச்சின்னு இருக்கான். ஓகே, பிக்கப் அப்படியே பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஒரு க்ரூஸ் பிக்ஸ் இருக்குது, ஸ்டோர் பண்ணிக்கலாம், யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ அந்த பேங்க்கை நம்ம இது பண்ணணுமே. அவன் எங்கே போனான்? இதோ இருக்கான். என்னடா 64532 கைஸ். அதுக்கு முன்னாடி இது என்ன உல்ஃபு நைட்டா? சோழி முடிஞ்சுது. நானே ஒரு உல்ஃபுக்கு பயப்படலாமான்னு கேட்கலாம். ஐயோ, இது வேறு மறந்துட்டேன் கைஸ். பாஸ்வேர்டு, பேங்க் பாஸ்வேர்டு. சரி, நான் உங்களுக்கு காலைலான உடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வேல்வுல்ஃபுக்கு உள்ள 3 புல்லட் மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க. ஒரு 3 ஷாட்டை ரைஃபிளில் வச்சு வேல்வுல்ஃப் அடிச்சா அவங்க கண்ணு முடிஞ்சுது. இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். எனக்கு என்னமோ அந்த ஃபோர்ட்ரஸை லூட் பண்ணலாமான்னு தோணுது, ஆனால் அது வேணாம். நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி டவுனாக முடிச்சுட்டே போகலாம். இன்னும் காலையில் ஆளை கைஸ். என்னடா பண்ணுறது இதை வச்சுன்னு? நிறைய வேல்வுல்ஃப் நம்ம சுற்றி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக காலையில் ஆயிடுச்சு. ஏன்னா இருக்கீங்களாடா? சொல்லிவிட்டு வாங்கடா வரும்போது. ஓகே, அப்படியே பேங்க்கை மட்டும் நம்ம லூட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கே இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை. 64532 64532 64532 64532 64532 ரைட். 6 நெக்ஸ்ட்டு 4 நெக்ஸ்ட்டு 5 நெக்ஸ்ட்டு 3 நெக்ஸ்ட்டு 2. ஓகே, எவ்வளோ பான்ஸ்டா கொடுப்பீங்க? 1 2 3 4 5 பான்ஸ் தந்திருக்கானுங்க கைஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். 5 பான்ஸ் இல்லை கைஸ், 6 பான்ஸ் தந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த இடத்த விட்டு நம்மளுக்கு இப்போது கிளம்புறது தான் வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, இதுவும் எடுத்துக்கலாம். இது எடுக்க முடியாதா என்ன? ஆமாம் கைஸ், எடுக்க முடியல. நம்ம ட்ரெயினுக்கு மட்டும் யூஸ் ஆகும் இது. இல்லை, நம்மளுக்கு இது வேணாம், நம்மளுக்கு இதுதான் வேணும். காசு கிடைக்கும் இது விற்றா. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலான்னு பாக் 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 அக் பாக் அக் பாக் 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 பாக். மவனே, என்னடா உனக்கு நீ இவ்வளோ ஆட்டம் காமிக்கிற? நீ தெரியாமல் நம்ம சில்வர் வேறு சுட்டோம், அதுக்கு காசு கம்மி பண்ணுவாங்களான்னு வேறு தெரியல கைஸ். எங்கேருந்தோ வந்தான் கைஸ், இவன் எங்கே இருந்தோ வந்தான். டாய், இது ஒன்றும் வம்பு வந்து நம்மக்கிட்ட ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து லாஸ்ட்டு செக் போஸ்ட் போய் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்நேரத்துக்கு நம்ம வந்து நம்மளோட லூட்டெல்லாம் விட்டு போயிருக்கோம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பேங்க் இருக்குது கைஸ். அதுவே நான் இப்போ தான் கைஸ் கவனிக்கிறேன். அங்கே பாருங்கள், இன்னொரு பேங்க்கு தாத்தா இருக்கான் பாருங்கள். அதுவே எனக்கு இப்போ தான் கைஸ் நான் கவனிக்கிறேன். இது இவனையும் போட்டுருவோம். இல்லை, அவன் மட்டும் பொழைச்சி போட்டோம். என்ன பேங்க் கோடு? 25454 25454 25454 25454 25454. அப்படியே இருங்க. 2 5 4
5 4. காய்ஸ் இதை நான் என்னத்துக்கு எங்கே இருந்துடா வரீங்க நீங்கள்லாம்? ஏண்டா என்கிட்ட அடி வாங்கணுன்னே நீங்கள்லாம் கிளம்பி வரீங்களா என்னன்னு தெரிலடா எனக்கு. இந்த வெளில போ, இந்த வெளில போ. சரி ஒரு கோல்டு பார் எடுத்துக்கலாம். எடுக்க முடியாதா? ஸ்வாக. அப்போ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க கைஸ். சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக் போஸ்ட் போய் கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ் இப்போ தான் கைஸ் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ நான் இந்த எல்லா கோல்டுமே அங்கே இப்போ நான் வந்து என் பாக்கெட்டில் இருக்க கோல்டெல்லாம் நான் விற்றுட்டு அப்படியே நான் இதுவும் விற்றா நான் ஒரு டைக்கூன் கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். ஹாவ் அ 1000 rupees in 1 game. சே தெரியாமல் அப்படியே வந்துட்டேன் கைஸ். நான் ஆக்சுவலி ஒரு லூஸு ஆக்சுவலி ப்ளஸ் ஒரு ப்ரோ கைஸ். கேமில் ப்ரோ கைஸ். ஆனால் நான் எஃப்எஃப்பில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம எண்டுக்கு போகலாம். இது செக் போஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்தாச்சு செக் போஸ்ட்டுக்கு தானே. இப்போ வந்தாச்சு. இதை அப்படியே அன்வெல்டு அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். எங்கடா அந்த இது அங்கே கொண்டு போய் வச்சுருக்கானுங்க கைஸ். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம இப்போ விற்க தான் போகிறோம். அந்த க்ரூஸ் பிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும் நம்ம விற்க தேவையில்லை. ஒரே நிமிஷம் இது அப்படியே எல்லாமே ட்ராப். காய்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்குது கைஸ். ஷேட் ப்ரோ இதை நான் பார்க்காமலே விட்டனே. இருங்க இந்த ஹார்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த க்ரூஸ் பிக்ஸு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இவ்வளோ 4 ஓகேங்கடா. 4 வரைக்கும் ட்ராப்னு கொடுத்துட்டே வந்தாலே போதும். சரி அன்ஸ்டோர் கொடுத்தாலே போதும் 4 வரைக்கும். இருங்க நான் இது விற்று எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 290 இருக்குது. இப்போ இவனை அன்வெல்டு பண்ணிட்டு இவனே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வேம்பயர் கொஞ்சம் செத்து கிடக்குறான், இவனையும் எடுத்துக்கலாம். ஓகே வேறு எங்கடா? இங்கே ஒரு வேம்பயர் இருக்கான். இப்போ தான் போட்டாங்க போல் இவனை. டை நீ ஏன்டா வெளில வர? நீ உள்ளே போடா, நீயும் உள்ளே போடா. வேறு எங்கேடா இருக்கீங்க? நீங்கள் அதுக்குள்ளே நம்ம இவனை போய் செல் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த செல்லாவு அண்ட் செல். ஐயோ காய்ஸ் தெரியாமல் ஒரு க்ரூஸ் பிக்ஸ் தெரியாமல் இதில் போட்டேன் கைஸ். பரவாயில்ல விடுங்க, லாபம் தான். இவனையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே இந்த காசெல்லாம் வச்சு நம்ம இப்போது ஸ்னேக் ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. பேண்டேஜும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இப்போது கன் ஸ்மித்துக்கு போயிட்டு கன்ஸ் அந்த இது ஆமோ மட்டும் வாங்கிக்கலாம். ரைஃபிள் ஆமோ ஒரு 4 எடுத்துக்கலாம். 1 ரொட்டேட் ஏன்டா ஆகிற? வாடா நீ ரொட்டேட் ஆனால் என்ன, ரொட்டேட் ஆகலைன்னா எனக்கு என்னடா. ஓகே வாடா, இங்கே வாடா, அப்படியே இங்கே வந்துடுங்கடா. செல் பண்ணிச்சு வாங்கிடு. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஆமோ வச்சு எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 360 rupees இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து போயிட்டு ஜென்ரல் ஸ்டோரில் என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதில் அந்த மைன் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் இல்லை கைஸ். ஓகே இந்த 3 கோலையும் அப்படியே அலர்ட்டாக தூக்கி இங்கே போட்டுற வேண்டியதான். ஓகே 3 கோல் எடுத்தாச்சு. அப்படியே உங்களை அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரே நிமிஷம் கைஸ். யோ டேய் ஏன்டா இதெல்லாம் போடுற? நம்மக்கிட்ட 2 க்ரூஸ் பிக்ஸ் இருக்குது கைஸ். பெரிய வில்லேஜ் ஏதாவது போயிட்டு நம்ம லூட் பண்ண போனோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் அப்படியே நைட் நேரத்தில் கூப்பிட்டு அப்படியே ஸ்பீடாக ஓடி இது பண்ணிடலாம் கைஸ். எல்லாரையும் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வந்து க்ரூஸ் பிக்ஸை போட்டாலே போதும். அதே மாதிரி காய்ஸ் பேக்ரவுண்டில் வந்து சத்தம் கெடுதுன்னா நான் மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஏன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து எதாவது வில்லேஜு அதான் டவுனுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிடலாம். காய்ஸ் நான் நினச்ச மாதிரியே இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய டவுன் பார்த்தீங்களா?
இன்றைக்கி நம்ம இதை தான் லூட் பண்ண போகிறோம். லூட் பண்ண போகிறோம், பண்ணிடுவோம், நம்மளால் முடியும். ஓகே, இப்போது அப்படியே ரைஃபிள் எடுக்கணும்னா புல்லட் ஆமோ பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. ஓகே, அப்படியே இங்கே போடு 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 போடு, டேய் போடுறா. ஓகே, போட்டாச்சு. இப்போது அப்படியே ஒன்று ஒன்றா வருவோம். ஸ்லாக்கில் வந்து இருக்குது, ஸ்லாக்கில் கூட்டமாக வந்தாங்கன்னா ஸ்லாக் கொடுத்து அன்ஸ்டோர் பண்ணிடணும், அவ்வளோதான். காய்ஸ், பக்கத்துலேயே இங்கே ஒரு பேங்க் இருக்குது. இருங்க, பின்னாடி பேங்க்கு. நீ ஏன்டா வர? நான் பேங்கர் தானடா கேட்டேன். பேங்கர் இருக்கான். தாத்தா நீங்கள் வந்தால் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் இங்கேருந்தே எடுக்க முடியும். என்ன தாத்தா வச்சுருக்க? நம்பர் காமி. 12625. 12625. ஓகே, 12625. 12625. 12625. வா 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 வா. ஓகே, பான்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்டோர் இல்லை, நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண வேணாம், நம்ம ஃபைட்டை முடிச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு அடிக்கலாம். காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச அங்கே மைனர் ஹேட்டு இல்லை அது. ஓகே, அப்படியே சுடு, அப்படியே சுடு. சுட்றா சுட்றா, பாம்பக்கரி வரான்டா, சுட்றா. அவனே சுற்றுட்டான். ஷெரீஃபில் ஏதாவது ஒன்று இருக்கும், வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த வீட்டில் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை கைஸ். என்னடா நீங்கள் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம். அப்படி தான்டா, சூப்பர்ரா கண்ணு, சூப்பர்ரா. நன்றா கண்ணு, இங்கே வாடா. நன்றா கண்ணு, இங்கே வாங்க கண்ணு, இங்கே வாடா. என்னடா நீங்கள் புல்லட் மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு விவஸ்தை வேணாம், என் புல்லட்டுக்கு ஒரு விவஸ்தை வேணாம். ஓகே, ரீலோட் பண்ணிக்கலாம். கூட்டமாக நிற்கிறாங்க கைஸ். இந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்குள்ளே போயிட்டு என்னடா நீங்கள் கூட்டமாக வரீங்க? அந்த பாம்பக்கரியை இங்கேருந்தே போட்டுடலாம். கிட்ட வராங்க கைஸ். பாம்பக்கரி. புல்லட் இல்லைடா. டேய் இருங்கடா, புல்லட் இல்லைடா. அண்ணன் ஒவ்வொருத்தங்களாக்கா புல்லட் வந்து தரலான்னு பார்த்தா இப்படி பண்ணால் என்ன நியாயம் இது? எனக்கு புரியல. எனக்கு என்னது புரியல எனக்கு. நீங்களே சொல்லுங்கள், என்ன நியாயம் இது? அண்ணன் ஒவ்வொருத்தங்களுக்கா மறுபடியும் பாரேன். அட, ஒருத்தங்களுக்கா புல்லட் தரேன்டா. நீ ஒருத்தன் என்னடா நீங்கள் அண்ணன் பேச்சை கேட்க மாட்டீங்களாடா? இவனை அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, 1 ஷாட்லேயே முடிச்சிட்டான். அவன் என்ன தான் ஆர்மரி என்ன தான் போட்டிருந்தாலும் நம்ம வந்து வேர்வுஸ்னால 1 ஷாட்லேயே முடிச்சிட்டோம் கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம எப்படி எஃப்எஃப் விளாட்றோமோ அதே மாதிரி தான். எஃப்எஃப்பில் வந்து நம்ம கைஸ், இந்நேரத்துக்கு என்னோட கதையை முடிச்சிருப்பானுங்க கைஸ். அவங்க என் கதையை முடிச்சிருப்பீங்கடா. டேய், 55411. எந்த பேங்க் சார்? பேங்க் தாத்தா. எந்த பேங்க் தாத்தா இது? ஓகே, இங்கே அப்படியே ஒருத்தன் இருப்பான், இவனே சுற்றுவோம். டேய், என்னடா நீங்கள் இங்கே தான் நிறைய பேர் இருக்கீங்களா? இதோ வரேன்டா. ஓகே, யூனியன் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சேலஞ்ச் நம்மளால் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நைட் ஆகிடுச்சு கைஸ், இன்னும் நைட்டுன்னு வேறு தெரில. இது யூனியன் போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம ட்ரெயினில் ஓடுறது தான் சேஃபு. நம்ம பேசாமல் இந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எங்கடா க்ரூப்ஸ் ஃபிக்ஸு? ஒன்று தாங்கடா, அண்ணனுக்கு இப்போ வேணும், அதனால் கேட்காதீங்க. ஓகே, ரைஃபிள் இருக்குது நம்மக்கிட்ட, அதெல்லாம் ரைஃபிள் இருக்க பயமே. ஏன்னா இருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் இருக்கான், சுடு. ஓகே, சுட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போது நம்ம ட்ரெயினுக்கு போகிறது தான் சேஃப்னு நினைக்கிறேன். காரில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம லூட் பண்ண வேண்டியதான். நம்ம பாதி பேர் முடிச்சாச்சு கைஸ், இந்த டவுனில் இருக்க பாதி பேர் முடிச்சாச்சு.
ஓகே அப்படியே இங்கே போகலாம். டை 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 மேலே ஏறுடா. ஓகே நான் காலைல உடனே கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்மக்கிட்ட ஸ்னேக் ஆயில் இல்லை. ஸ்னேக் ஆயில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இப்போ எனிமீஸ் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஸ்பீடாக ஓட முடியும். ஸோ வந்து நம்ம இந்த நைட்டை வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ரன் தான் பண்ண போகிறோம். ரன் பண்ணி முடிக்க தான் போகிறோம். வேறு வழி எனக்கு தெரில கைஸ். ஏன்னா வந்து இப்போது ஸ்னேக் ஆயில் இல்லை. யாராவது காலில் வந்து நம்ம மறுபடியும் போகும்போது நம்மக்கிட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா டேய் இல்லை இத்தனை பேர் வரீங்க காலைல யாராவது வந்துட்டானுங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் காலையிலே இப்போயே வந்தாச்சு. பக்கத்துலேயே 2 பேங்க் இருக்குது கைஸ் எனக்கு தெரிஞ்சு. இருறா 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 ஏன்டா கைஸ்? என்ன கைஸ் இது இவ்வளோ பெருசாக இருக்குது? என்ன கைஸ் இது இவ்வளோ பெருசாக இருக்குது? கேள்வியும் போடு. டே 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 தாத்தா 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 என்ன தாத்தா இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமாக தெரியல தாத்தா. 66325 66325 இது எந்த பேங்க்கு போட்டுடா கைஸ்? ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே கைஸ் இது எந்த பேங்க் கோடுன்னு தான் சார் கைஸ் தெரியல. 662 ஐயோ மறந்துட்டேன் கைஸ். இருங்க மறுபடியும் போய் இது பண்ணிட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட டைம் நிறைய இருக்குது. அதனால் டைம் பற்றி நம்ம இது பண்ண தேவையில்ல. 66325 ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 66 கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 66325 இந்த பேங்க் கோடு மட்டும் நம்ம போட்டு உள்ளேருந்து காசு எடுத்துக்கலாம். 66325 66325 ஓகே 3 போட்டேன் கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 3 2 இப்போ 5 போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஓப்பன் ஆச்சா? இல்லை அப்போனா இது அதுது 66325 ஓகே 66325 66325 இப்போ பார்த்தீங்கன்னா 66328 32 இப்போ 5 போடணும். 5 ஓப்பன் ஆயிடுச்சு. டே கொஞ்சம் நிறைய பான்ஸ் தாங்கடா. 1 2 3 4 பான்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நம்மக்கிட்ட 17 பான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே இப்போ நம்ம போயிட்டு அந்த எனிமீஸை மட்டும் நம்ம இன்றைக்கி முடிச்சிட வேண்டியதான். எங்கடா இருக்கீங்க? நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம போகலான்னு தான் நினைக்கிறேன். ஓகே ட்ரெயின் எடுத்து கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க கைஸ். 53411 எனக்கு தெரிஞ்சு இது அதுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 53411 ஓகே 53411 53411 இதோ அந்த லாஸ்ட் பேங்க்கு 53411 53411 53411 இருங்க. இதில் முதல்ல நம்ம அந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இது எடுத்துக்கோ. 53411 53411 53411 53411 53411 53411 53411 53411 ஓகே கைஸ் இப்போ போட்டுடலாம். 5 3 4 1 1 ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறைய பான்ஸ் தாங்கடா டேய். ஓகே எடுத்தாச்சு. ஓகே இப்போ வந்து இந்த கோல்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே செக் போஸ்ட்டில் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போட்டேன். அது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சு. இப்போது இவனுங்களெல்லாம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து செல் பண்ணிட்டு வந்துடலாம். இது என்னதுடா? ஓகே ஒரே ஒரு க்ரூஸ் பிக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அதை மட்டும் இங்கே வச்சிடலாம். டை நீ ஏன்டா வெளில வந்த? ஓகே இதை எல்லாமே செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். நான் ரெக்கார்டிங் பண்ணவே இல்லை கைஸ் இவ்வளோ நேரம்.
ஷிட் ப்ரோ, நான் என்ன தெரியுமா பண்ணலான்னு நினச்சேன், நாங்கள் வந்து எல்லாமே செல் பண்ணேங்க கைஸ். வெயிட் பண்ணுங்கள், இந்த டவுனை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். இது என்ன நான் பண்ணேன்னா, நாங்கள் எல்லாம் செல் பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். செல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 610 வந்து காசு இருந்தது கைஸ். நான் அப்படியே வந்து இது பண்ணேன், கன்னுக்கு புல்லட்டு எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காசு இருந்தது. நான் அப்போ தான் வந்து அந்த கன் லாங்ஸ்டராக ஏதோ ஒன்று, அது வந்து 20 கன்று வந்து நம்மளோட பேக் பேக்கில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் சேலஞ்சு. சரி நான் அதை பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து அதுக்குள்ளே வேர்வுல்ஃப் நைட் வேறு வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே வேறு போனேன், அது வேறு கதை, அது விடுங்க. ஸோ வந்து வேர்வுல்ஃப் நைட் வந்ததுனால நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே டெஸ்லா ஏரியா அந்த மாதிரி வந்ததுன்னா வந்து டெஸ்லாவை லூட் பண்ணி டெஸ்லா அந்த மண்டையை லூட் பண்ணி கொஞ்சம் அந்த கோல்டெல்லாம் நம்ம செல் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஒரு 1000 ருபீஸ் வந்துடும். ஸோ அதனாலவே நம்மக்கிட்ட ஒரு டைக்கூன் அந்த 1000 ருபீஸ் இன் 1 கேம் அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஒரு சேலஞ்சை முடிக்க வந்தேன்னா என்னை இத்தனை சேலஞ்ச் முடிக்க வச்சிட்டிங்களேடா, இத்தனை சேலஞ்ச் முடிகிற மாதிரி ஆக்கி வச்சிட்டிங்களேடா. சரி பரவாயில்ல, குட் தான். சரி நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக் போஸ்ட்டு போயிடலாம். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் என்ன வந்திருக்குன்ட்டு. இதை நம்ம லூட் பண்ணலாமா வேணாமா? இல்லை வேணாம், இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ஹார்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே ஹார்ஸ் வச்சு இங்கே டரண்ட்டுக்கிட்ட வரலாம். பட் அது இட் மேக்ஸ் அ பிக் இது நிறைய வந்து டைம் எடுக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா கன்ஸ்மித் தான் போயிட்டு கன்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். நம்ம பிஸ்டலை வந்து அந்த ரிவால்வரை வந்து 20 இல்லை ஒரு 19 வாங்க போகிறோம். நம்மக்கிட்ட ரைஃபிள் ஆக்சுவலி முன்னாடியே ஒரு கன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ 19 வாங்க போகிறோம். 19 கன்ஸ், 19 ரிவால்வர்ஸ். போடு. ஓகே, நம்மளால் எவ்வளோ ரிவால்வர் வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 70 வாங்கு எடுத்துக்கோ. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. போடு. ஓகே வாங்கிடு காய்ஸ். இங்கே பாருங்க கைஸ், காசு கம்மியாகிட்டே போகுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதை நம்மளால் பண்ண முடியுமா கேள்விக்குறியாக இருக்கே. என்னடா இது, பண்ணிடுவோம் தான் நினைக்கிறேன். நம்மளால் முடியும் கைஸ். நம்மளால் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நம்மளால் முடியும்னு நினச்சா நம்மளால் முடியும். நீங்கள் என்றைக்காவது வந்து உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்னெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா வந்து எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்து நடக்கும், நெகட்டிவ் எதுவுமே நடக்காது. எப்போவுமே வந்து என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேமாக கூட இருக்கட்டுமே, அதில் வந்து முடியும்னு நினச்சிக்கோங்க. எல்லாமே என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோடு வச்சுக்கோங்க. உங்களோட பிரெயினை, உங்களோட ஹார்ட்டை வந்து ஒரு ஒரு என்னால் முடியும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே சாதிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவால்வர் எடுத்துருக்கோம். நான் வந்து டாய் நீ வாடா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்புறமா ரைஃபிளோடு சேர்த்து 12. ஓகே 12 இருக்குது. இப்போ வந்து 12 இருங்க, இதுவும் எடுத்துக்கலாம். 12 13 14. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 14 இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட 6 தான் வேணும். 6 கன்று மட்டும் கொடுங்கடா டே, ப்ளீஸ்ரா. கிவ் மீ 6 கன்றா. 6 கன்று மட்டும் தாங்கடா. 6 இல்லை, இப்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ 6 இல்லை, இப்போ 4 தான். 4 மட்டும் நம்ம ஒரு 4 கன்று எடுத்தால் போதும் கைஸ். 4 கன்று தான். 4 கன்று தான் சார். ஒரு 4 கன்று எடுத்தால் போதும் கைஸ். இருங்க, நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது. 85 ருபீஸ் இருக்குது. அதையும் செல் பண்ணி பார்த்துருவோம். இந்த கன்னை வாங்கி பார்த்துருவோம். டை ட்ராப்பு எவ்வளோ காசு ஆச்சு? பிக்கப்பா நான் வாங்கிட்டேனா? 15 ருபீஸ் தான் கைஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. இப்போ வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னா வந்து 1 2 3 4 5 6
7 8 9 10 11 12 13. நெக்ஸ்ட்டு கீழே போ கீழே போ கீழே போ. அடையும் ஒருத்தன். சரி இருங்க. இது என்னது? பேண்டேஜா? இது என்னது? பிக்கெக்ஸ். அப்போ இது 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ரைஃபிளோட சேர்த்து 13 இருக்குது. இப்போ வந்து 16 17 18 19 20 20 வந்துருச்சேடா. என்னது இது? 20 வந்துருச்சே. ஒரு நிமிஷம் இருங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது 12. டாய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்ன? இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இப்போ 17 இருக்கா? 17. ஓ 17 தான் கைஸ் இருக்குது. இப்போ சாரி, இப்போ நம்மக்கிட்ட 18 தான் இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட 2 வேணும். 2 கன்று மட்டும் கைஸ் வேணும் கைஸ். என்ன பண்ணலாம்? இந்த நைட் நம்ம எங்கேயே சர்வை பண்ண வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சிச்சுன்னா கூட போதும் கைஸ். என்கிட்ட பிக்காக்ஸ் இருக்குல்ல? ஆமாம், நான் இதை மறந்துட்டேனே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பிக்காக்ஸ் எடுத்து அடையும் ஒருத்தன். பிக்காக்ஸ் சொல்றா. டேய் என்ன கைஸ் இது? இந்த கேமை போட்டு என்னை இப்படி பண்ணு. ஓகே, பிக்காக்ஸ் எடுத்து ஒரே ஒரு பிக்காக்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இருங்க. நம்ம அந்த ஸ்பீடாக ஓட்டினான். அவள் தான். நைட் ஆயிடுச்சு. என்ன நைட்ரா? டேய் ஜாம்பி நைட்டா? டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அட போங்கடா. என்னதுடா இது? ஓகே, அப்போனா இதுதான். இது மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, மைண்ட் பண்ணியாச்சு. டேய் என்னடா கண்ணு தெரில? அட போங்க கைஸ், இங்கே நம்ம வந்ததே வேஸ்ட்டு கைஸ். அட போங்கடா. டேய் ஏன்டா கண் என்னது இது? ஓ நம்மள இது உல்ஃபு வருதா? வேர் உல்ஃபு இல்லை, சாரி உல்ஃபு தான் வருது. நம்ம 2வது நைட்டும் நம்ம இங்கே சர்வை பண்ணலாம். நம்மக்கிட்ட காசு கிடச்சினா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இருங்க, நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுதா பார்க்கலாமா? நம்மக்கிட்ட என்னலாம் இருக்குது? ஹோலி வாட்டரில் விற்கலாம்ல கைஸ்? இப்போ தான் கைஸ் ஞாபகம் வருது. என்கிட்ட ஹோலி வாட்டர் 2 இருக்குது. ஸோ நான் இப்போ ஹோலி வாட்டர் தான் விற்க போகிறேன். 2 ஹோலி வாட்டர் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரெண்டு கன்று வாங்க நம்மளுக்கு காசு வந்துருச்சு. இதை வச்சு நம்ம 2 கன்று வாங்கிக்கலாம். எங்கடா கன்று? கன்னை தாங்கண்ணே. தாளே. ஓகே, இந்த அடுத்துக்கோ. லாஸ்ட்டு கைஸ், இங்கே பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு இந்த கன்று மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. பாருங்க, பார்த்தீங்களா? முடிஞ்சிச்சா? இது have a 20 gun in your inventory at once. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து 15 பான்ஸும் கிடச்சிருச்சு. என்ன பண்ண வந்தேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்ன சேலஞ்சை முடிக்க வந்தேன்னா, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சரி, இப்போ நம்ம இதெல்லாம் செல் பண்ணிடலாம். எடுத்து கன்று எல்லாமே. காலையில் நம்ம டவுனில் மீட் பண்ணலாம். we have a lot of money guys. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ மணி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எல்லாம் அந்த கன்னை வாங்கி இப்போ நம்ம கன்னை செல் பண்ணதுனால தான். இப்போ நம்ம இந்த கன்னை இது பண்ணதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 3 கோல் மட்டும் வாங்கிக்கலாம். 3 கோல் வாங்கிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு இதுக்கு போக வேண்டியதான் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? பா எவ்வளோ இது இருக்குது பாருங்க கைஸ். பார்க்கவே ஒரு மாதிரி அப்படியே ஏதோ இந்த ராபரி முடிச்சுட்டு எல்லாமே வந்து ஒரு இடத்துல கலெக்ஷன் அந்த இது பண்ணுவாங்கல்ல, அதான் எல்லா இடத்துலையும் ஒரு காசை வந்து அப்படியே கட்டுக்கட்டாக வைப்பாங்கல்ல கைஸ், அது மாதிரி இருக்குது கைஸ். ஏதோ ஜிடிஏ விளாண்ட மாதிரியே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 290 ருபீஸ் தான் கைஸ் இருக்கே நம்மக்கிட்ட. இப்போ நம்ம வந்து 3 கோல் மட்டும் வாங்கிக்கணும் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டவுன் போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதுவும் வந்தாச்சு. இப்போ வந்தாச்சு இங்கே தானே. நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு வந்தாச்சு. டேய் அண்ணன் இங்கே இருக்கேன்டா, வாங்கடா தரேன். புல்லட் நான் எல்லாருக்கும் தருவேன். அங்கே போட்டு பிடிச்சி. டேய் என்னடா நீ டெலிபோர்ட் ஆகி வர?
எனக்கு எத்தனை புல்லட் கொடுப்பாங்கப்பா? சும்மா நிறைய புல்லட் வாங்கிக்கிட்டு. அண்ணன் தரேன்டா, ஏன்டா ஓடி வரீங்க? அண்ணன் தரேன்னு சொல்கிறேன், சும்மா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா டேய். தருவேன்டா அண்ணா. இங்கே ஒருத்தன் கை இருக்குது, இவனுக்கும் தரலாம். ஓகே தந்தாச்சு. அப்படியே சுடு, இந்தா அப்படியே வாங்கிக்கோ. டேய் அண்ணா தரேன்டா, நீ ஏன்டா வர? எங்கள் பேர் இப்போ இவனுக்கு தரட்டா? ஏய் ஏன்டா எல்லாருமே வரீங்க? அண்ணன் தரேன்டா. அவசரப்படக்கூடாது, வாழ்க்கையில் வந்து அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து எப்பவுமே அதுக்கு முன்னாடி கைஸ் நம்ம இப்போ சேவ் பண்ண போய் ஆகணும். ஓ மை காட் கைஸ், பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் மேலே ஏறி வந்து நின்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் நான் கூட உல்ஃபு நைட்டுன்னு நினச்சினேடா. ஸோ பரவாயில்ல விடுங்க, எப்படியோ காலைல சாம்பி சிங்க கீழே தான் நான் நிற்பானுங்க, அப்போ போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஜாம்பி கூட இல்லை கைஸ், இது ஜாம்பியும் வராது. இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் கைஸ் இருக்கு. அதான் கைஸ் அந்த அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த லைட்னிங் தான் கைஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்குள்ளே போய் சேஃபாக இருக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லைட்னிங் மேலே பார்த்துக்கிறதுனாலே ஆள் காலி தான். ஸோ நான் காலைல ஆகிட்டு மீட் பண்ணுறேன் கைஸ், காலைல வந்த உடனே. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா காலைலே ஆகிடுச்சு கைஸ். இன்னும் ஒருத்தன் வரான் இங்கே, இன்னும் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துருவோம், பிரசாதம் வேணும்னு. அதுதான் காலையிலே ஆயிடுச்சு கைஸ். இப்போது யாரா நீங்கள்? ஓ நீங்களும் அதே தானா? ஓகே இவங்களையும் போட்டு தள்ளிடுவோம். பேங்க் சார், நீங்கள் என்ன பேங்க் தாத்தா, நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க? உங்கள் இடமே இது கிடையாது. இருடா தரேன்டா, ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? ஏண்டா தருவேண்டா, ஒருத்தருக்கா. இது மட்டும் ஸ்லாக்கில் போட்டுக்கலாம். ஓகே ரைஃபிள் எடுத்துக்கோ. அண்ணன் தருவேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேலை இது? என்ன வேலை இது? இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்லை இப்படியாலும் பண்ணலாமா சொல்லுங்கள்? நீங்களே இது மாதிரி பண்ணால் அப்புறம் அண்ணனுக்கு என்ன மரியாதை கைஸ்? இப்போ இந்த சைடு வந்த உடனே அப்படியே குமிச்சிக்கிட்டு வருவாங்க பாருங்கள். குமிச்சிட்டு ஒரே ஒருத்தன் தான் வரான். இல்லை யாராவது? நினச்சேன் முன்னாடியே நான் நினச்சேன். சரி என்ன ரைஃபிள் ஆமாவா? கைஸ் நம்மக்கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்குது, அதே மாதிரி ஹெல்மெட்டு தந்திருக்காங்க கைஸ். இப்போ வந்து யார் இருக்கா? ஓகே நம்ம இதில் வந்து 2 பேங்க் இருக்குது. முன்னாடியே வந்து ஒரு பேங்க்கு இவங்க வந்து நம்ம கொண்டுட்டோம். இந்த க்ரூஸ் பிக்ஸு இந்த பிக்கப் பண்ணிக்கலாம். 2 க்ரூஸ் பிக்ஸா? சரி ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் லாபம் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேங்க்கு தான் நினைக்கிறேன். இந்த பேங்க்கை போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்க பாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இந்த க்ரூஸ் பிக்ஸ் மட்டும் அழைக்க 33624 இருங்க. 3 அப்படியே வந்து 6, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2, அப்புறமா வந்து 4. ஓகே டேய் ஏன்டா அண்ணன் கேட்டிருந்தாலே தந்திருப்பேன். இந்த மாதிரியும் பண்ணலாமா? தப்பு இல்லை, தப்பா இல்லையா? ஓகே இப்போ வந்து இந்த எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா லூட்டுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ஆகிடுச்சு கரெக்டாக 10 இதுவாயிடுச்சு. ஸோ இப்போது அந்த பேங்க்கில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது கைஸ். அதான் கொஞ்சம் டேய் ஆடாமல் இருடா, அண்ணன் தரேன்டா. டேய் என்னடா நீ இப்படி பண்ணுறியடா? ஹெட்ஷாட் வாங்கிக்கோ. ஓகே எங்கடா அவன் அந்த தாத்தா அதோ இங்கேயே போட்டிருக்கான். என்னது இது? 64412 64412. ஓகே அப்படியே ஒன்று சுட்டுக்கோ. டை 64412 இருங்க. 6 4 4 1 அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 இது வந்துருச்சு கைஸ். இட்ஸ் வேஸ்ட்டு கைஸ், இது வேஸ்ட்டு கைஸ். சரி இந்த 4 மட்டும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, இதுக்கு பதிலாக நம்மளுக்கு இது தேவை. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். டேய் வாடா, இவன் ஒருத்தன் ரொம்ப பண்ணுறான்.
கைஸ் என்ன கைஸ் இவன் இப்படி பண்ணுறான்? டேய் ஏன்டா நான் போட்டு படுத்துறீங்க காலாங்காத்தால? ஓகே, இப்போ நம்ம இது மட்டும் எடுத்து இந்த ட்ரெயினில் வந்து கரெக்டாக இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல வெல்டு பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம இதெல்லாம் விற்று கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்து அதான் அங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த ப்ரொசீஜரெல்லாம் பண்ணி இது பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டில் மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டு வந்தாச்சு. தோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். கௌபாய்டா போடா போடா. டேய் கௌபாய்டா. ஓகே, கௌபாய் தொத்தினே வரான். அவன் அப்படியே அந்த டரண்ட்டுக்கிட்ட இது வாங்கிப்பான், பிரசாதம் வாங்கிப்பான். கைஸ் இந்த கௌபாய் இன்ஜினில் இருக்கிறதுனால இதுவாயிடுச்சு கைஸ். பிரேக்கை போடுறா. இப்போ நம்ம போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்று நம்மக்கிட்ட 798 ருபீஸ் இருக்குது. நம்ம வந்து இன்னும் 300 ஒரு 200 கிட்ட கிடச்சாலே போதும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த 1000 ருபீஸ் டைக்கூன் முடிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம அதுக்கு இந்த நைட்டு நம்ம எங்கேயோ சர்வை பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த நாள் காலையில் பார்ப்போம். இந்த ஒரு கேமில் அந்த ஒரு டைக்கூன் இந்த டைக்கூன் இருக்குல்ல கைஸ், ஐயோ சாரி கைஸ், அதான் அந்த கலெக்ட் 1000 ருபீஸ் இன் 1 கேம் அதுவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதான் அந்த 20 கன் வாங்குறதும், அப்புறமா வந்து 200 கில்லிங் ஜாம்பிஸ் அதுவும் முடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். ஏன்னா நான் பிளான் பண்ணிட்டு வந்தது வேறு, இங்கே நடந்ததே வேறு கைஸ். சரி வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் நாளே காலைல பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு நைட்டு வந்தாச்சு. என்ன நைட்ரா டேய், இப்போ நான் கஷ்டப்பட்டதுலாம் வீணாக போச்சு கைஸ். என்ன நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி நைட் தான் கைஸ் வந்துருக்கு. சரி நம்ம நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டில் போயிட்டாவது இப்போ ஒரு டவுனை லூட் பண்ணுவோம். அந்த டவுனில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த காசெல்லாம் வச்சு நெக்ஸ்ட்டில் வந்து கூட நம்ம கொஞ்சம் காசு இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருந்தால் போதும். 150 கிட்ட கைஸ். ஒரு 3 கோல்டு எடுத்தாலே போதும் கைஸ், நம்மளுக்கு ஒரு இதுவாவது வந்துடும் கைஸ். ஷிட் ப்ரோ, ஏன்டா இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டா 2 சேலஞ்சாவது முடிஞ்சிடும் கைஸ். கைஸ் டெஸ்லா தானே இது? கைஸ் பேசாமல் இதுதான் நம்மளுக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம டெஸ்லா விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே இதுவாக போகிறது இல்லை. டெஸ்லாவில் இருக்கிற லூட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன்னா வந்து டெஸ்லாவில் தான் வந்து நம்மளுக்கு இப்போது லூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டைக்கூன் மட்டும் முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 58 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பண்ணிடலாம் கைஸ். இங்கே கொஞ்சம் ஜாம்பி இருக்காங்க தானே? ஐயோ என்னடா இது அடிக்கிறானுங்க. ஓகே வாங்கடா. இப்போ என்ன கைஸ் இது கூட்டமே வருது ஜாம்பி வசனா? ஐயா கைஸ், என்ன கைஸ் இவன் இப்படி வரானுங்க? ஸ்னேக் ஆயில் அதை குடிடா, ரைஃபிள் வச்சு சுடுறா. சின்ன கைஸ் இது. ஐயா சுடுறா அட பாவீங்களா? கைஸ் கொஞ்சம் ஒரு பேண்டேஜ் எடுத்துக்கலாம் கைஸ். என்ன கைஸ் உங்க டக்குன்னு வந்துட்டானுங்க. ஓகே அப்படியே இவன் மண்டை தெரியுது, இவன் மண்டையிலே ஒரு வாட்டி சுட்டுருக்கான். டேய் என்னடா நீ பின்னாடி நிற்கிற? அப்பா கால் ஆயிடுச்சுடா சாமி. நான் போகிறேன்டா, நான் டெஸ்லா லூட் பண்ண போகிறேன்டா. டெஸ்லாவை லூட் பண்ண வந்தாச்சு. எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து டெஸ்லாவை ஆன் பண்ணுறதெல்லாம் போட்டில்ல, அப்படியே அந்த டெஸ்லா மண்டையும் அப்படியே அந்த இதுவும் மட்டும் கோல்டு மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அப்படியே கிளம்பி லாஸ்ட் செக் பாயிண்ட்டில் போயிட்டு செல்லு மட்டும் பண்ணிட்டோன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த டைக்கூன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வாங்க, இப்போ நம்ம போகலாம்.
காய்ஸ் நான் வந்து ஆக்சுவலி வந்து செய்ய வந்தது வேறு, ஆனால் இங்கே நடந்தது வேறு கதையாக இருக்குது காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம செக் பாயிண்ட்டுக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுக்கும் வந்துட்டோம். இப்போது வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு அந்த 2 டைக்கூனும் முடிச்சாச்சு. இப்போது சாரி இந்த டைக்கூன் மட்டும் இப்போ நம்ம முடிச்சுட்டு அப்படியே வீடியோவும் முடிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கில் தான் இருக்குது அவன் பிரெயின். இதை மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டோன்னு வைங்களேன், சக்ஸஸ் கைஸ். அவ்வளோதான். இப்போது வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா முடிச்சிட்டோம் கைஸ். பாருங்கள் 15 பான்ஸ் மறுபடியும் கிடச்சிருச்சு. டைக்கூன் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய் பாய். இந்த வீடியோவில் வந்து நான் நினச்சது வேறு, ஆனால் நடந்தது வேறே ஆகிப்போச்சு. ஸோ வந்து நான் என்ன நினச்சேன்னா வந்து இந்த இதெல்லாம் பண்ணி அதான் 200 ஜாம்பிஸை கில் பண்ணுறது இன்றைக்கி வீடியோவை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷெடியூலை போட்டால் இங்கே வேறு ஒரு ஷெடியூல் நடந்துச்சு கைஸ். ஸோ வந்து நம்ம இந்த 200 கில்லிங் சேலஞ்ச் வந்து வேணும்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் பாய் காய்ஸ், பாய் 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 கைஸ். வெயிட் பண்ணிடுங்க, அதுக்குள்ளே போயிடாதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்னேக் ஆயில் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதான் அந்த 10 ஸ்னேக் ஆயில் என்ன 10 செகண்ட்ஸு எனக்கு கடைசியாக லாஸ்ட்டில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ வந்து அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ அதையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படியே. ஒரு காய்ஸ், ஆனால் பார்த்தீங்களா என் லக்கை? நான் என்ன நினச்சேன், நான் நினச்சது ஆனால் நடந்தது அந்த மாதிரி நடந்துருக்கு கைஸ். இங்கே இது 200 ஜாம்பிஸை கொள்ளலான்னு பார்த்தா இங்கே பார்த்தா இப்படி நடக்குது கைஸ். ஆனால் மைண்ட் ப்ளோவிங் கைஸ். பாருங்க கைஸ், இன்னொரு சேலஞ்சும் இப்போ நான் முடிக்க போகிறேன். ஓகே இருங்க, நம்ம இதுவும் எடுத்து இது பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பேண்டேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம். ரைஃபிள் ட்ராப்பு, ஸ்னேக் ஆயில் இருக்கட்டும், அந்த ஒரு ரைஃபிள். ஓகே இருங்க, இதையும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸ்லாக்கு மட்டும் இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்னேக் ஆயில் எடுத்து இங்கே வச்சுக்கோ, ஸ்னேக் ஆயில் எடுத்து இங்கே வச்சுக்கோ, ஸ்னேக் ஆயில் எடுத்து இங்கே வச்சுக்கோ. ஓகே வச்சாச்சு. இதனால் முடிக்க முடியுமா தெரில கைஸ். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இப்போது இருங்க, நான் 10 ஸ்னேக் ஆயில் மட்டும் நான் இப்போ வாங்கிக்கிறேன். ஓகே 1 2 3 4 5 6 1 2 3 4 5 இருக்குது. 6 இருக்கா? இதை இங்கே வச்சு ட்ராப் கொடுத்து 6 இருக்குது. இப்போ வந்து 7 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது தப்புன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சேலஞ்ச் முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே ரெண்டுத்தையும் வாங்கியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இன்னும் ஒன்று மட்டும் எடுக்கணும் கைஸ். ஓகே இருங்க. ஓகே இதை இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம உள்ளேருந்து வருவோம். 3 2 1 ரெக்கார்டிங்கா? ஓகே 3 2 1 ஸ்டார்ட். கைஸ் நான் குடித்தேன், ஆனால் அது தப்பாயிடுச்சு கைஸ். என்னால் இதை பண்ண முடியல கைஸ். இருங்க நம்ம ரீட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம வந்து 10 இது வந்து வாங்கியாச்சு. இப்போது இதில் 2 இருக்குது. 3 2 இருங்க ஒரு நிமிஷம், ரெக்கார்டிங் இருக்குது. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். காய்ஸ் நம்மளால பண்ண முடியலை காய்ஸ். நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன். என் மொபைல்னால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது காய்ஸ். ஷெட். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.
அவ்வளோதான் கைஸ், இது மேலே எதுவும் இல்லை. ஸோ பாய் கைஸ்.